சாய் காலையில என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்லாம் அம்மா கொடுத்து விடுவேன்? புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான். ஓகே, என்னென்ன புரோட்டீன் ரிச் ஃபுட்? சுண்டல், தாளிச்ச சுண்டல். ஓகே, வெரி குட். தாளிச்ச சுண்டல், பருப்பு தோசை. சூப்பர். ஓகே, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இல்ல சொல்லணும். என்ன சொல்லணும்? வேற என்னென்ன புரோட்டீன்லாம் காலையில கூட அதிக அழுவாளே சாப்பிடுறதுக்கு? எக், பாயில்ட் எக்ஸ். ஓகே, நட்ஸ். அதுக்கு அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டீங்களே, அன்னைக்கு பனானா மில்க் ஷேக். ஹெல்தி மில்க் ஷேக் கொடுப்பேன் இல்லையா? சோ அது வந்து இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? பாத்திரலாம். ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஆனா ரொம்ப ஈஸியா பண்றது, ஆனா சூப்பரா இருக்கும். ஆமா. சோ இதுக்கு எத்தனை இன்கிரிடியன்ட் தேவை? only 4 ingredients. என்னென்ன இன்கிரிடியன்ட்? மில்க், பாதாம், பனானா, கோகோ பவுடர். ஓகே, இந்த 4 இருந்தா போதுமா? ஸ்வீட்னஸ்க்கு எதுவும் தேவை இல்லையா? அம்மா அன்னைக்கு போட்டு கொடுத்தானே ஸ்வீட் கம்மியா இருந்ததா? சூப்பரா கரெக்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கிஸ்மிஸோ டேட்ஸோ ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்தி வெர்ஷனுக்கு. சரி, ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல என்னென்ன ஆட் பண்ண போறோம்? பனானா. ஓகே, எந்த பனானா வேணா இதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த பனானா எடுத்திருக்கேன். நல்லா பழமா இருந்தா கூட ஓகே தான். சோ இதுல வந்துட்டு ஒரு 3 பனானா கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப இதுல பனானா சேர்த்துக்கலாம். பாதாம் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சிருந்தேன். சோ அதுல ஒரு வந்து 10 பாதாம் வந்து 2 பேருக்கு சேர்த்து அதையும் வந்து இதுல போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க. இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டா போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டீங்களா? ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்வீட்னஸே கரெக்டா இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கிஸ்மிஸோ இல்ல வந்து டேட்ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாதாம் மட்டும் தான் சேர்க்கணும்னு இல்ல, வேற ஏதாவது நட்ஸ் வந்து உங்களுக்கு சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இப்ப பனானா ஒரு 2 தான் ஆட் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல இது வந்து ரெடி ஆயிடும். ரொம்பவே சிம்பிளா ஈஸியா மார்னிங் டைம்ல ரொம்ப ஈஸியா கொடுத்துடலாம். அதே டைம்ல இது வந்து நல்ல ஹெல்தி வெர்ஷன் கூட. ஸோ எனக்காவது ஒரு நாள் நம்ம இதை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இப்போ ஜஸ்ட் இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ்ல நம்மளோட சாக்கோ பனானா மில்க் ஷேக்கு செம்ம டேஸ்டியா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து இதை பசங்களுக்கு கொடுத்துடலாம். என்னோட தண்ணி வந்துட்டு வாயில. இந்த மாதிரி ட்ரிங்க் காலையில குடிச்சிட்டு போறீங்களா? சோ அது உங்களுக்கு வந்து எப்படி ரொம்ப சீக்கிரமா பசிக்குதா இல்ல நல்லா ஃபுல்லா இருக்கா? நோ வே. ஸ்நாக்ஸ் டைம் வரைக்கும் ஃபுல்லா இருக்கும். நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பசிலாம் இருக்காதுல்ல. பனானா மட்டும் சாப்பிட்டு போனா பசங்களுக்கு எப்படி பசிக்கும்? இதுல பனானா மட்டும் கிடையாது, இது கூடவே நம்ம மில்க் ஆட் பண்றோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்றோம். அண்ட் வந்துட்டு பாதாம் ஆட் பண்றோம். சோ அது எல்லாமே வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ன்றதால நல்லா ஃபுல்லா வச்சுக்கும். சோ இப்போ இதுல வந்து கொடுத்துடலாம். திக்கா இருக்கு பாருங்க, நல்லா ஷேக். பிடிக்கும் பசங்க வந்து பிடிச்சி. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ பிடிச்சிதான் சாப்பிட்டு போவாங்க. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி வேணாம்னு நினைச்சீங்கன்னா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி வந்து சாய் உங்களுக்கு திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம் இது மேல. சோ இது மேல வந்து நான் கொஞ்சமா சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போட்டுருவேன். டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுருவேன். இந்த ட்ரிங்க்ல நான் சுகர்ன்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணவே இல்லை. பனானால இருக்கிற அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸே வந்து போதுமானதா இருக்கும். அண்ட் காலையில டைம்ல நமக்கு வந்து ஸ்வீட் ஆட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிடும். அதனால வந்து பசங்களுக்கும் குடிக்க முடியாது. என்னோட பசங்களுக்கு இந்த பனானால இருக்க ஸ்வீட்னஸே கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்றோம். இது வந்து கொஞ்சம் இந்த சாக்லேட் ஃபிளேவரும் கொடுக்கும். அதே சமயத்துல அதுல இருக்கிற அந்த ஸ்லைட்டான அந்த கசப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்வீட்னஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு டேஸ்டான ஒரு ட்ரிங்கா வந்து நமக்கு கிடைக்கும். இவங்க 2 பேரும் டேஸ்ட் பண்ணிட்டோம். செமையா இருக்கு, சூப்பரா இருக்கும். வீட்ல குட்டீஸ் இருந்தாங்கன்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்கு. ஓகே, பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்க வீட்ல குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா இட்லி தோசை எல்லாம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க பாயில்ட் எக்ஸ், சுண்டல் அந்த மாதிரி அது கூடயும் நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்தி ட்ரிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.